வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசில கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு, குருவை ஆட்சி நாயனா கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பாட்டு வருங்க. 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3, 4, 5, 7, 8, 12. அதாவது குரு பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 2025 எப்படி சார் இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் தனுசு. இந்த தனுசுனாவே குருவோட வீடுங்க. தனுசுனாவே குரு பகவான் குருவோட வீடு. அதே மாதிரி இந்த தனுசுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. குரு பகவான் என்ன பண்ண போற, 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை அவர் பார்க்க போறார். ராசிநாதன் தன் ராசியை 7ஆம் பாதையில பார்க்க போகும்போது எதையும் சாதிக்கின்ற வல்லமையை உங்களுக்கு இயற்கையா இந்த குரு கொடுக்கிறார். புரியுதா? சர்ப கிரகங்களுக்கு முன்னாடி இந்த குரு என்ன பண்றாருன்னா தன் பார்வை எங்க கொடுத்துறாரு, 7ஆம் இடத்தை கொடுத்துறாரு. சார் சனி என்ன 10ஆம் பாரு சனி பாக்குற சார்னா யார் பார்த்தா என்னங்க, சனி உட்கார்ந்து இருக்கதே குருவோட வீட்டுலங்க. அந்த குரு உங்களை தன் வீட்டை பார்க்க போறார். அப்போ வலு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு வலு. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த துன்பங்கள், துயரங்கள், உங்கள் மேல் இருக்கக்கூடிய கரைகள் அனைத்தையும் குரு பகவான் களைய போகிறார். ஃபர்ஸ்ட் நல்ல செய்தி. அடுத்த ராகு கேது பேச்சுல ராகு எங்க சார் அமரார், கேது எங்க சார் அமரார்? ராகு பார்த்தா 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல ராகும், உங்களுக்கு கேது பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் வர்றாரு. 4ஆம் இடத்துல இருந்த ராகு கடந்த சில ஆண்டு காலமா எக்கச்சக்கமான அவப்பேருங்க. ஃபர்ஸ்ட் அசிங்கம் அவப்பேரை கொடுத்தார். 4ஆம் இடத்துல இருந்த ராகு அசிங்கம் அவப்பேர். என்னன்னாலும் கெட்ட வார்த்தை வாங்கலையோ அத்தனை கெட்ட வார்த்தையும் வாங்கியிருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தங்க அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பாங்க, குறிப்பா இருந்திருக்கும். 2வது தரக்குறைவான வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள், அதை கேட்கறது, உங்களை அசிங்கப்படுத்துறது எல்லாத்தையும் கடந்து இப்ப அப்பாடா நான் பெருமூச்சு விடுறேன்ப்பா சாமிங்கிற மாதிரி 3ஆம் இடத்துக்கு வர்றாரு ராகு. முயற்சிகள் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு என்ன சார் பண்ண போறாருன்னா, இது 3ங்கிறது உபஜயஸ்தானம். இல்லையா? உங்களுடைய வெற்றி, நீங்க என்ன பண்ண போறீங்க,
உங்களுடைய மனசை குறிக்கக்கூடியது போல இந்த 3ஆம் இடங்க. அப்போ வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள், முயற்சி ஸ்தானங்கள்ல ராகு சர்ப்பம் வந்து அமரும் போது எப்படி சார் இருக்குன்னா, ராகுனா என்னங்க? வேகம், அதிர்ஷ்டம். ஃபர்ஸ்ட் வேகம் தான், அடுத்துதான் அதிர்ஷ்டம்லாம். ஸ்பீடு, சரசரசரம் பாம்பு சரன்னு முந்திப்போம். அப்போ அது மாதிரி வேகத்தை கொடுக்கக்கூடியவன் வந்து முயற்சி சார்ந்த அமர்றான்னா உங்களோட முயற்சிகள் அதிக தீவிரமாக இருக்கும். ராகுங்கிறது பாத்தீங்கன்னா அவரோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து நடவண்டியில போகணும்னு ஆசைப்பட்டா ஓகே, அதே சின்ன குழந்தை நான் ஃபிளைட்ல போகணும், ஃபிளைட்டை ஓட்டணும்னு ஆசைப்படுறது பிரம்மாண்டம் இல்லையா? வியக்கத்தக்கக்கூடியது. அந்த வியக்கத்தக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களோட முயற்சி ஸ்தானத்துல வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா, முயற்சி தெய்வமே இது நடக்காதுப்பா, இது வந்து இவனுக்கு கிடைக்காதுப்பா, ஆனா தெய்வமே விட்ட பிறகும் ஒருவனது முயற்சி ட்ரை 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 எகைன் முயன்றான், முயற்சி பண்ண பல தோழிகளுக்கு பிறகு ஜெயிச்சிடறான். எவ்வளவு கஷ்டப்பட்டா இருப்பா, அவரு ஜெயிச்சுட்டா இருப்பா போது இந்த 3ஆம் இடத்துல ஒரு அறிவியல் அறிஞரை எடுத்துக்கோங்க. ஒரு அறிவியலை கண்டுபிடிக்கும் போது ஒரு பல்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு தோழிகள் இருக்கும், எவ்வளவு அசியங்கள் இருக்கும். புரியுதா? எடுத்தோன்னு எல்லாரும் பாயிட மாட்டாங்க. அந்த பல்புக்கு நீ என்னப்பா நீ இது மாதிரி எவ்வளவு அசியத்தெல்லாம் அவர் தாண்டி அந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்காங்க போது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, எவ்வளவு பெரிய முயற்சிகள். அது மாதிரி பிரம்மாண்டமான முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். இங்க வந்து ராகு அமராருன்னா முயற்சி பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முயற்சி. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அது எதாக இருந்தாலும் சரி. தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சோர்வத்துக்கு போடுங்க, சோம்பலத்துக்கு ஓரம் கட்டுங்க. சோம்பல் இருக்குங்க, ஏன்னா சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கண்டிப்பா உடல்ல சோர்வு இருக்குங்க. தூங்குனா போதும்னு நினைப்பீங்க, இன்னும் தூங்கிட்டே இருக்கலாம்னு நினைப்பீங்க. என்னப்பா இன்னைக்கு போனோம் நாளைக்கு பண்ணிக்கலாமேங்கிற எண்ணங்கள் கூட வரும். ஏன்னா சனி பார்க்கிறாரு இல்லையா? மந்தன் பார்க்கும்போது புரியுதா? குரு பார்த்தா கோடி பாவம் விமோச்சனம், சனி பார்த்தா சர்வநாசம். புரியுதுங்களா? சோ அப்போ சனி பார்க்கிறார், குருவும் பார்க்க போறார். புரியுதா? ராகு உங்களுக்கு முயற்சிக்கு பண்ண ரெடியா இருக்கார். இந்த ராகு 3ல அமர்ந்த பிறகு எதை நோக்கி நீங்க பிரயாணம் பண்றீங்களோ உங்களுக்கு வெற்றிங்க. ஒரு அரசனை எடுத்துக்கோங்க, ஒரு மகா பெரிய அரசனா எடுத்துக்கோங்க. அவரும் சின்ன பிள்ளை பாலுக்கு அழுகின்ற ஒரு குழந்தை தான், பாலுக்காக அழுத ஒரு குழந்தை தான். புரியுதா? அந்த நாட்டத்தை ஆண்ட ஒரு வீரன், மகா பெரிய அரசன் கூட சின்ன பாலுக்கு அழுத வீரன் தான். புரியுதா? அவரும் கல் தடிக்கு கீழே விழுந்த சின்ன பிள்ளைதான். அவருக்குள்ள அந்த என்னால் முடியும், நான் மாவீரன் நினைச்ச வாசி அவர் மாவீரன் ஆனார். நான் மாமன்னன் ஆகணும் நினைச்சு மாமன்னன் ஆனார். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்கு என்னவோ, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், மிகப்பெரிய செல்வந்தன் ஆகணும், நான் இந்த ஜாப் அப்ளை பண்ணணும், நான் இந்த போஸ்டிங் போகணும், நான் இந்த வேலையை வாங்கணும், நீங்க என்ன மனசு நினைச்சு அதுக்காக நீங்க செயல்பட்டாலும் இந்த ராகு கேது உங்களுக்கு நல்லதை கொடுப்பாருங்க. ராகு உங்களுக்கு நல்லதை கொடுப்பாருங்க. சார் இந்த ராகுக்கு இன்னும் நான் பவர் எப்படி சார் நான் பூஸ்ட் பண்றதுன்னா, ராகுக்கு ஒண்ணும் இல்லைங்க, சர்பாலயத்துல போயிட்டு அவருக்கு வந்து பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, திருநாகேஸ்வரம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்வீசன் பண்ணக்கூடிய திருநாகேஸ்வரம். ராகுகேது பேச்சு திருநாகேஸ்வரம் போங்க, உங்க திருக்கரங்களால பால் வாங்கி கொடுங்க, நிறைஞ்ச பால் வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுத்து ராகுகால வேலையில பால் அபிஷேகத்தை கண் குளிர பாருங்க. புரியுதா? உங்க மனசுல என்னென்ன இருக்கோ அத்தனை ராகு பகவான்கிட்ட கேளுங்க. ஏன்னா 3ல வரக்கூடிய ராகு உங்களுக்கு செஞ்சு தருவார். புரியுதா? இந்த ராகுகேது தொடக்கத்திலேயே அந்த பாலாபிஷேகம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பகவானை சாந்தம் பண்ணிக்கோ, இன்னும் எனக்கு கொடுங்க. அடுத்து இன்னொரு பரிகாரம் சொல்றோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பூவனூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். இந்த பூவனூர்ல வந்து பாத்தீங்கன்னா திரு சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்க, சதுரங்க வல்லபநாதர் ஆலயம். இந்த பூவனூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னார்குடி டு கும்பகோணம் பஸ் ரூட்ல வரும். பஸ் பாயிண்டே இருக்கு, பூவனூர்னு சொன்னாவே அங்க நீங்க இறங்கிக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே இந்த அம்பாவோட சன்னதி ஆலயம் தெரியும். அங்க போயிட்டு இந்த அம்பாவை வந்து உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்றதோட மட்டும் இல்லாம இந்த அம்பாளுக்கு என்ன பண்ணுங்க, எலுமிச்சை பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போங்க. இப்படிதான் எலுமிச்சை மணி கொடுப்பாங்க. அந்த ஒரு கனி பத்தாது, 3 கனியா வாங்கிக்கோங்க. 3 கனி வச்சு 3 எலுமிச்சை பழம் வச்சு அந்த அம்பாவை அர்ச்சனை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு ஒண்ணு நீங்க தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கோங்க, இன்னொன்னு வந்து நீங்க வந்து உங்களோட பூஜையில வச்சுக்கோங்க, இன்னொன்னு உங்க வீட்டு நிலவாசல கட்டி விட்டுருங்க. வெள்ளை செவ்வாய்ங்க சாம்பிராணி போடுங்க. இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச செல்வத்தை கொடுப்பாருங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுகளுக்கு சரியான உங்களுக்கு வந்து
பலனை பூஸ்டர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளது. திரு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலய நேம் வந்து சதுரங்க வல்லபநாதர் ஆலயம், பூவனூர், திருவாரூர் மாவட்டம். உங்களுக்கு கும்பகோணம் டு மன்னார்குடி பஸ் ரூட். ஓகேங்களா? சரி, இந்த ராகு இவ்வளவு உங்களுக்கு பண்ணுவான்னு சொல்லியாச்சு. பட் இதுலயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல. என்ன சார் நெகட்டிவ் இருக்க போகுதுன்னா, இது 3ஆம் காரகம் என்ன? சகோதரன் இல்லையா? அப்ப உயிருக்காரதும் சகோதரன் வகையில் இந்த ராகு அமர்வு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை கொடுக்கும் இல்லையா? அப்ப என்ன சார் கொடுக்க போகுதுன்னா, அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, அண்ணன் தங்கச்சி அல்ல அக்கா தம்பி, இது மாதிரி அந்த உறவு முறையில, உடன் பிறந்தோர் உறவு முறையில வம்புகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சந்திக்கிற வாய்ப்பு கூட இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? நானும் என் தம்பியும் பாத்தீங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் சார். நாங்க அண்ணன் தம்பினா சொல்ல முடியாது சார். நாங்க இது சின்ன பொழுது ஒரு துளி சண்டை கூட போட்டது இல்லை சார். நாங்க சண்டை போட போறோம்னா இந்த ராகு என்ன பண்ணா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரிவினை பேரத்தை ஏற்படுத்தும். என் மேலே தம்பியே போட்டான் சார், நாங்க அப்படி இருந்தோம் சார், நான் நினைச்சு கூட பார்க்கல சார், எம்எல்ஏ கேஸ் போட்டான் சார். ஸோ அப்போ அந்த உயிருக்காரத்துவம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சகோதரத்துவம், இந்த சகோதரத்துவ வகையில தயவு செஞ்சு கவனமா இருந்து போங்க. புரியுதா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க. இது நம்ம சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பக்கம் கேது 9ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துக்கு கேது தகப்பன் ஸ்தானம். தகப்பன் ஸ்தானம் சிம்ம மகள், சிம்மத்துல கேது அமர்றாருன்னா ஃபர்ஸ்ட் தகப்பனுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் இருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை. அடுத்தபடியா இங்க வந்து கேது பகவான் பாக்கியம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல அமரும் போது சர்ப்பம் பாக்கியத்துல அமர்ந்து சார்னா இந்த 9ங்கிறது ஒரு வகையில அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். பாக்கியஸ்தான் நல்லா இருந்தா அதிர்ஷ்ட வாய்ப்பு நல்லா இருக்கும் சார். அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இங்க சர்ப்பம் அமர்ந்தே சார்னா, இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு 10 பேர் இன்டர்வியூ பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ எல்லா டிப்ளமா முடிச்சாங்க போறீங்க, அந்த ஒருத்தர் 10 பேர் ஒருத்தர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கான். கம்மியா என்ன பண்ண எக்ஸ்ட்ரா பண்ண இவனை எடுங்கப்பா. இவன் எப்பவோ ஒரு காலகட்டத்தை சும்மா இருக்க முடியாம ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பான். அந்த கோர்ஸுங்க இப்ப உங்களுக்கு கொடுக்கும். அப்ப நீ என்றைக்கோ பண்ணிய ஒரு விஷயம்ங்கிறது உங்களுக்கு இப்ப கை கொடுக்கும். நீங்களே மறந்துக்கலாம், நான் அன்னைக்கு பண்ணனா அது இப்ப உதவி பாருப்பாங்கிறது. என்றோ நம்ம செய்த ஒரு காரியம் நமக்கு வந்து என்ன பண்ண போனா உதவி பண்ண போகுதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேதுக்கள் என்ன சார் பண்ணுவாருன்னா, இந்த கேதுங்கள் தகப்பனுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும். அதே மாதிரி பாக்கியத்துல கொஞ்சம் தடைத்தரங்கள் இருக்கும். தகப்பன் மகன் பிளஸ் பூர்வீக சொத்துக்கள் வருது, இல்ல அப்பா அம்மான உறவு மேல ஒரு சில தடைத்தரங்கள் இருக்கும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. எங்க அப்பா என்ன காயப்படுத்திட்டாரு, எங்க அம்மா என்ன அப்ப காயப்படுத்திட்டாங்க, எங்க அம்மா வரப்போறதுல அப்பா என்ன காயப்படுத்திட்டாங்க, என் அப்பாவுக்கு எனக்கு நான் பிரிஞ்சிருக்கேங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இந்த காலகட்டத்துல தகப்பன் வகையான புரிதலை வளர்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும் யாரு என் அப்பா தானே திட்டுறாரு, திட்டிட்டு போட்டுமே, என்ன பெத்தாரு வளர்த்தாரு, கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, படிக்க வச்சு 6 சம்பாதனை அப்ப வேலை செஞ்சுட்டு எங்க அப்பான்னு திட்டு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேலை. அதே மாதிரி தகப்பன் மேலும் அப்படிதான், என் மகன் தானே என்ன சொல்றான் சொல்லிட்டு போட்டு என் மகனுக்கு இல்லாத உரிமையான்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரிவினை பேதத்துக்கு பிரச்சனை இல்லை. இது கேது வந்து அவன் என்ன நினைக்கிறான், தவறான புரிதல் கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல தவறான புரிதல், தப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம நல்லதுன்னு செய்யறது தப்பா போகிறது, அவ்வளவுதான், பெருசா வேற ஒண்ணும் இல்லை. தப்பான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதனால வெளிப்படையா தெளிவா நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்க போறது இல்லை. இவருக்கு நம்ம என்னென்ன வழிபாடு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை புரியுங்களா, திருவிடைமருதூர் போயிட்டு அந்த மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போனா இந்த ராகுகேது பேச்சான பிறகு திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதோஷ வழிபாடுகள் ரொம்ப சக்தி உள்ளதாக இதற்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி விநாயக பகவானை 3 முறை உச்சரித்த பிறகு எந்த ஒரு சில இருந்தாலும் நீங்க தொடங்குங்க, வெற்றி உங்களுக்கு. புரியுதா? ஆக மொத்தத்துல இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி சார் இருக்க போகுதுன்னா, நீங்க எதை நோக்கி நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கு. அப்போ நல்லதுக்காக முயற்சி எடுங்க. புரியுதா? அச்சீவ் பண்ண எதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்றத முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள்லாம் திருவினை ஆக்குங்க. யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, சப்போர்ட் பண்ணாட்டாலும் சரி. புரியுதா? உங்களுடைய குல தெய்வம் உங்களை காத்து நிக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோ. புரியுதா? இங்க 9ல வந்து அமர்றாருன்னா இதுவும் ஒரு வகையில வந்து தகப்பன்கள் நம்மளோட பூர்வ புண்ணியத்துக்கு போய்விடும். இங்கதான் வந்து நமக்கு அமராருங்கும் போது குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யறீங்களோ அது கரெக்டா செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சார் ஒரு முறை நான் தவறி கீழே விழுந்து சார்னா அதோட தோன்றக்கூடாது. நீங்க நடந்து போனோம்னா பல வாட்டி கீழே விழுந்திருப்போம். பல முறை விழுந்த பிறகுதான் நம்ம நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம்னா பல முறை சைக்கிள் ஓட்டுறதை தவிர நம்ம கீழே விழுந்திருப்போம்.
அப்ப நம்ம சுதந்திரம்னா நம்ம கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது. அப்போ இந்த முயற்சிகளை வெற்றி அடையறதுக்கு ஒரு ராகு உறுதுணையா நிக்கிறார். சொன்ன பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக பார்க்கப்படுறேன். இப்ப இருக்க சூழ்நிலை மாறி 1.5 ஆண்டு காலத்துக்கு பேர் நல்ல ஒரு பொசிஷன்ல அமர்ந்து நான் பாக்குறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும், ஜாதகம் பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உறவினர்கள் நடந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த நல்ல செய்தியை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது கோச்சார பலன்கள் புரியுதுங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க மட்டும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரவிராமன். நன்றி, வணக்கம்.